கர்த்தருடையதாக இன்றைய வசனம் சங்கீதம் 18:34 வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குகிறார். கர்த்தருடையதாக இந்த வசனம் பார்க்கும்போது அவர் தாவீது பாடும்போது வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி யுத்தத்துக்கு கைகளை யுத்தத்துக்கு பழக்குகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அநேக யுத்தங்கள் அவர் செஞ்சார். அவர் மெய்ப்பன ராஜாவை ஆகுக்கு முன்னாடியே அநேக யுத்தங்கள், ஒவ்வொரு கரடியை கொல்வது, சிங்கத்தை கொல்வது, கோலியத்தை கொல்வது, அடுத்த அநேக யுத்தங்கள். இந்த ஒவ்வொரு யுத்தங்கள் முடியும் போதும் அவர் ஜெயம் எடுத்து பலப்பட்டுக்கிட்டே வரார். ஒவ்வொரு இது பலப்பட்டு வரார். அது வந்து ஒரு ஸ்டேஜ் இப்போ ராஜாவாக ஆனது பிறகு அவர் எல்லா யுத்தத்திலும் ஜெயம் எடுக்கிறார். எந்த யுத்தங்களும் எல்லாம் உலகத்தையே ஜெயம் எடுக்கிறார். கர்த்தர் அவரோடு இருக்கு, இவர் கர்த்தரோடு இருக்கிறார், கர்த்தர் இவரோடு இருக்கிறார், எல்லாம் ஜெயம் எடுக்கிறார். இதுக்கு தான் சொல்லுது, எல்லா விஷயம் ஒரு தேவன் அவரை பழக்க வைத்தார். ஆவிக்குரிய விஷயத்துலையுமே விடாதபடி அந்த ஆவிக்குரிய ட்ரைனிங் கொடுத்தார். பூமிக்கான ட்ரைனிங் தாவீது பெற்றார். இந்த பூமியில் சாட்சியில் வாழ்க்கை விட்டார். தாவீது வாழ்க்கை அநேக இடத்துல ஓடிக்கிட்டே இருப்பார். எங்கே பார்த்தாலும் ஓடிக்கிட்டு இருப்பார். பிரச்சனை வரும், ஆனாலும் ஜெயம் எடுப்பார். ஒவ்வொரு பிரச்சனை மத்தியிலும் ஜெயம் எடுத்துகிட்டே போனார். இந்த வேலையில் நம்ம வாழ்க்கையிலுமே அந்த ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பாருனால் நம்மளும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய சில குறைகள் வரலாம். சில இடத்துல நம்ம தாவீது கூட சிச்சுவேஷன் நம்மளுக்கும் சில குறைச்சல் வரலாம். எல்லாமே நமக்கு ஒரு ஆயத்தம், ஒரு பயிற்சியாக அடுத்து மேற்கொள்ள தேவன் பயன்படுத்துவார். அது அர்ப்பணிப்பும் தேவனுக்கு விஷயவராக ஆமென்.